வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதய நோயாளிகள் எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நிறைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், தவறான உணவு பழக்கம், இதன் காரணமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா NCDs அப்படின்னு சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீஸினுடைய அளவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த இதய நோய்கள் இன்னைக்கு பரவலாக அதிகமாக காணப்படுது. குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு இதய நோய்களில் 3வது மாநிலத்தில் முன்னிலையில் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல வச்சுக்கிறோம். ஸோ இந்த இதய நோயாளிகள் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட சேர்த்து சரியான உணவு பழக்க வழக்கத்தையும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இந்த இதய நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடலாம் அண்ட் அதோட காம்ப்ளிகேஷன்ஸையும் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ இதய நோயாளிகள் எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் டயட்டீஷியன் டாக்டர் சுரேந்தர். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்க. நம்மளுடைய ஆர்ட்ரிஸ், கொரோனரி ஆர்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது திக்கனிங் ஆகிறதுனாலையோ இல்லை நேரையிங் ஆகிறதுனாலையோ வர ப்ராப்ளம் தான் இந்த ஹார்ட் டிசீஸ். ஸோ அதனால் நம்ம ஹார்ட் மசில்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன் சப்ளை அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகிறதுனால தான் இந்த ஹார்ட் டிசீஸ் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஹார்ட் டிசீஸில் பார்த்தீங்கன்னா ஆன்ஜினா, எம்ஐன்னு சொல்லக்கூடிய மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், அரித்மியாஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அது அதோட கண்டிஷன் அண்ட் சிவியாரிட்டியை பொறுத்து இருக்குது. ஸோ ஹார்ட் டிசீஸ்க்கு ப்ராப்பரான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து ப்ராப்பரான கரெக்ட் டயட்டும் தேவை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ப்ராப்பரான கரெக்ட் டயட் இருக்கும்போது இந்த ஹார்ட் டிசீஸோட காம்ப்ளிகேஷன்ஸை நீங்கள் நல்லாவே குறைக்க முடியும் அண்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸை கொண்டு போகாமல் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணவும் முடியும். இதய நோயாளிகள் டயட்னு வரும்போது ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்துக்கள். ஸோ ஃபேட் அப்படிங்கிறது ஹார்ட் டிசீஸில் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். பொதுவாக அதிகமான சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஆயில், எண்ணெய்களை எடுக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறது, நெய், பட்டர், வனஸ்பதி, இந்த மாதிரி ஹை சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஆயில் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பூஃபா, மோஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஆயிலை நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுடைய உணவுகளில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சூரியகாந்தி எண்ணெய், ரைஸ் பிரான் ஆயில், நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், அந்த மாதிரி ஆயில்ஸை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் எடுத்துக்கலாம். என்னதான் நீங்கள் விலை அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் அந்த ஆயிலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் குவான்டிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். ஸோ தட் ஒரு நாளைக்கு 15 இருந்து 25 ml வரைக்கும் தான் ஆயில் ஒரு நாளைக்கு ஒரு நபர் கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ் 15 to 20 ml அப்படிங்கிறதே போதுமானது. அதுக்கு மேலே மேக்ஸிமம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒரு ஹோல் டேக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஆயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவுகளில் 15 to 20 ml per day அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். ஸோ எதையுமே வந்து பாயிலிங் மெத்தடில் குக் பண்ணி அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி தாளித்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பட் எண்ணெயோட அளவு அப்படிங்கிறது அவ்வளோதான், அதுக்கு மேலே எக்ஸஸாக போகக்கூடாது. அடுத்து அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பார்த்தது விசிபிள் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயில்ஸ் பற்றி பார்க்குறோம். அதே மாதிரி இன்விசிபிள் ஃபேட்ஸ் நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் மூலமாகவும் நம்ம உடம்புல போய் கொழுப்பு சத்துக்கள் சேரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது மட்டன். ஸோ மட்டனில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் வந்து அதிகமான சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ மட்டன் எடுக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து ப்ராப்பராக நம்ம டயட்டில் ஃபாலோ பண்ணும்போது மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம், கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். ஸோ கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவு சத்து எடுக்கிறதுலையும் ஒரு தெளிவான அவேர்னஸ் இருக்க வேண்டியது ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ கார்போஹைட்ரேட் பர்பஸ்க்காக நம்ம பொதுவாக எடுத்துக்கக்கூடியது அரிசி உணவுகள், கோதுமை உணவுகள், இல்லை சிறுதானியங்கள், இந்த மாதிரி தான் எடுத்துப்போம். இந்த மூணுத்துலேயும் அரிசி உணவு பெஸ்ட்டா, கோதுமை உணவுகள் பெஸ்ட்டா, இல்லை சிறுதானியங்கள் பெஸ்ட்டான்னு கேட்டால் எல்லாமே என்ன குவான்டிட்டியில் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் அரிசியாக எடுத்துக்கலாம், இல்லை கோதுமை உணவுகளாகவும் எடுத்துக்கலாம், இல்லை மில்லட்ஸாகவும் எடுத்துக்கலாம். பட் மில்லட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாமா, என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து, உங்களுடைய டைஜஷன் பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அட்வைஸோடு சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. பட் ரைஸ், வீட் ஆர் மில்லட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு குவான்டிட்டி இவ்வளோதான் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேளைக்கு ஒரு சர்விங். பொதுவாக நம்மளுடைய சவுத் இண்டியன்ஸை பொறுத்தீங்கன்னா 3 மேஜர் மீல் நம்ம சாப்பிட்றோம். காலையில், மதியம், நைட்டு டின்னர் சாப்பிட்றோம். ஸோ இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ் எதுவாக இருந்தாலும் 1 சர்விங் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சீரியல்ஸ், மில்லட்ஸ், அது ரைஸாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, 1 சர்விங் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி டின்னருக்கு 1 சர்விங். இங்கே 1 சர்விங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 60 கிராம் அப்படிங்கிறத தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வேளைக்கு நீங்கள் 60 கிராம் இருக்கக்கூடிய அளவில் தான் கார்போஹைட்ரேட் பர்பஸ்க்கு எடுத்துக்க போகிறீங்க. 1 சர்விங் அப்படிங்கிறது இங்கே நம்ம ராவாக சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மதிய உணவுகளில் நீங்கள் ரைஸ் குக் பண்ணி சாப்பிட போகிறீங்கன்னா 60 கிராம் ரா ரைஸ் எடுத்து அதை குக் பண்ணி எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குதோ அதைத்தான் நீங்கள் ஒரு வேளைக்கான உணவாக எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் கோதுமையும், அதே மாதிரி தான் மில்லட். ஸோ ஒரு வேளைக்கு உங்களுக்கு ராவாக கன்சியூம் பண்ணக்கூடிய அளவு அப்படிங்கிறது 60 கிராம். அந்த 60 கிராம் சீரியல்ஸ், மில்லட்ஸை குக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ போர்ஷன் சைஸ் கிடைக்குதோ அதைத்தான் நீங்கள் கார்போஹைட்ரேட் பர்பஸ்க்காக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். ஸோ கார்போஹைட்ரேட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மாவு சத்தோட பேலன்ஸ்க்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சர்விங்க்கு 60 கிராம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு 180 கிராம், அதாவது 180 கிராம் வரைக்கும் நீங்கள் தானியங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து இதய நோயாளிகள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள். காய்கறிகள்னு வரும்போது ஒரு நாளைக்கு கம்பல்சரி 2 to 3 கப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கணும். ஆஸ் பர் ஐசிஎம்ஆரோட கைடன்ஸ் பிரகாரம் ஒரு ஹெல்த்தி பர்சன் ஒரு நாளைக்கு 250 to 350 கிராம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட் ஒரு நாளைக்கு கம்பல்சரி 2 to 3 கப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். அந்த 2 to 3 கப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸில் 1 கப் வந்து கீரைகளாக இருக்கலாம். அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய 2 கப்ஸ் வந்து கம்பல்சரி பூமிக்கு மேலே விளையக்கூடிய காய்கறிகளை நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். குறிப்பாக தண்ணி சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், நம்ம நாட்டு காய்கறிகளை நீங்கள் அதிகமாக உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். அடுத்து பழங்கள்னு பார்க்கும்போது பொதுவாகவே ஒரு நாளைக்கு ஒரு 100 to 150 கிராம் வரைக்கும் பழங்கள் எடுத்துக்கிறது நல்லது. காய்கறி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 1 to 3 கப்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பழம் டெய்லி 1 கப்ஸ் ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ்னு பார்க்கும்போது நீங்கள் ஆப்பிள், பப்பாயா, கோவா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாதுளப்பழம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 120 கிராம், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ பழங்களில் தெளிவாக இருந்துக்கோங்க. அடுத்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன்னு சொல்லக்கூடிய புரதசத்து. ஸோ புரதசத்துக்கான ஆப்ஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பயிறு வகைகள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம், பருப்பு வகைகள் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் வெஜிடேரியனில் சிக்கன், ஃபிஷ், எக் அந்த மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ நான் வெஜிடேரியனில் நீங்கள் சிக்கன், ஃபிஷ் கன்சியூம் பண்ணுறீங்க, நாங்கள் டெய்லி நான்வெஜ் சாப்பிடுவோம் அப்படின்னா அதை உங்கள் டாக்டருடைய கன்சல்டேஷன் பிரகாரம் சாப்பிட்டுக்கலாம். டெய்லி சாப்பிட்றதா இல்லை வீக்லி எத்தனை தடவை சாப்பிட்றது அப்படிங்கிறத. பட் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100 to 120 கிராம் வரைக்கும் தான் நீங்கள் நான் வெஜிடேரியன் கன்சியூம் பண்ண முடியும். ஸோ அது சிக்கனாக இருக்கலாம், ஃபிஷ்ஷாக இருக்கலாம். ஸோ சிக்கன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சிக்கன் சமைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தான் சமைக்கணும் அப்படிங்கிறதுலையும் மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி சிக்கனை எண்ணெயில் வறுக்கிறது, பொரிக்கிறது அந்த மாதிரி ஃபார்மில் எதுவுமே இல்லாமல் பாயிலிங் மெத்தடில் கிரேவி ஃபார்மில் குக் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது அட்வைசபிள். அதே மாதிரி ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பாவோ இல்லை ஒரு அவியல் மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா போதுமானது. ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணுறது, எண்ணெயில் வதக்கிறது அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு நாளைக்கு 100 to 120 கிராம் அப்படிங்கிறது போதுமானது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி சீ ஃபுட் அப்படிங்கிறது உங்களுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் மீன்கள் ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா பெரிய பெரிய மீன் வெரைட்டிஸ் வாங்கி சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. சின்ன சின்ன ஸ்மால் போன் ஃபிஷ்ஷஸ் லைக் மத்தி மீன் ஆகட்டும், சாலை மீன் ஆகட்டும், ஊளி, நெத்திலி அந்த மாதிரி ஸ்மால் போன் ஃபிஷ்ஷஸ் வாங்கி சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்கள் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த சின்ன சின்ன ஸ்மால் போன் ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் ஹார்ட்டோட செல் மெம்பரேன் பாஸ்போலிபிட்ஸை என்ஹான்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஹார்ட் டிசீஸோட அபாயத்தை குறைக்கிறதுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்மால் போன் ஃபிஷ்ஷஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பால் சார்ந்த பொருட்கள் எந்த அளவில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஸோ பால்னு வரும்போது இப்போ மார்க்கெட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் பேக்கெட் நமக்கு கிடைக்குது. ஸோ யார் யார் எந்தெந்த மாதிரியான கலர் பேக்கெட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ பால் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு
பாலாவும் சரி, தயிராவும் சரி, மோராவும் சரி. ஸோ எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 to 3 கப்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பால் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு நீக்கப்பட்ட பாலாக இருக்கணும். அதாவது பாலில் இருக்கக்கூடிய ஃபேட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 3% இல்லை அதுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய அளவில் தான் இருக்கணும். ஸோ நீங்கள் காய்க்கிறீங்கன்னா மேலே படியக்கூடிய ஆடையெல்லாம் எடுத்துட்டு லோ ஃபேட் மில்க் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் ஹார்ட் ஹெல்த். ஸோ ஒரு நாளைக்கு 2 டம்ளர் பால் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் கர்ட் எடுத்துக்கலாம், இல்லை 1 டம்ளர் மோர் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2 to 3 கப்ஸ் வரைக்கும் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஐட்டம்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20லிருந்து 25 கிராம் வரைக்கும் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கிட்டால் நீங்கள் போதுமானது. அது பாதாமாக இருக்கலாம், இல்லை ஆலி விதைகளாக இருக்கலாம், சியா சீட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த சீட்ஸாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 கிராம்லேருந்து 25 கிராம் வரைக்கும் போதுமானது. அதுக்கு மேலே தேவைப்படாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சால்ட் இன்டேக். உப்போட அளவு நம்ம சாப்பாட்டில் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது, லைக் அது ஆஃப் சால்ட்டாக இருக்கணுமா இல்லை ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ் இருக்குது, அதோட சிவியாரிட்டி என்ன, ஸோ அதுக்கடுத்து இதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்கும், ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி உங்களுடைய டாக்டரோட அட்வைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட் இன்டேக்கை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் டயட் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னது காமனாக ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட் என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். ஸோ டயட்னு வரும்போது ஒரு டயட்டிஷியனையோ அதே மாதிரி உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டையோ நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு, உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிஷன், நீங்கள் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறீங்க, உங்களுடைய ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்குது, உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயட் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த ஒரு உணவு முறையை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ப்ராப்பராக ஒரு டயட்டிஷியன் இல்லை உங்கள் டாக்டரோட அட்வைஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஹார்ட் டிசீஸோட காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து நீங்கள் இன்னும் ஈஸியாக விடுபடலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.